நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மார்த்தாவும் நல்ல பங்கை தான் தேர்ந்தெடுத்தாள். ஏனெனில் அவள் தான் முதலில் ஆண்டவரை தேடி சென்று எனது வீட்டிற்குள் வாரும் என்று அழைப்பை கொடுத்தவள் அவள் தான். அதை கொடுத்தது மட்டுமல்ல, அவருக்கு தேவையானவற்றை எல்லாம் அவருக்கு பணிவிடை புரிவதற்காக தனது நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தாள். அவரது அருகில் இருந்து அவரது வார்த்தையை கேட்பதற்கு அவளால் முடியவில்லை. ஆனால் அவள் அவருக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆண்டவர் முன்னுரிமை கொடுப்பது பல காரியங்கள் செய்வதை அல்ல, மாறாக அவரது அருகில் இருந்து அவரது குரலுக்கு செவிமடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சுட்டி காட்டுவதை தான் நம்மால் இன்று இதிலிருந்து, இந்த இறை வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அவரது குரலுக்கு செவிமடுக்க வேண்டும், அவரது குரலுக்கு செவிமடுக்க வேண்டும், அவரது வார்த்தைகளை கேட்க வேண்டும். இன்று முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ரூத்தினுடைய புஸ்தகத்தில் அங்கே ஆண்டவருடைய குரலை கேட்காமல் கடந்து போகின்ற ஒரு சமூகம். நாம் ரூத்தினுடைய புஸ்தகம் வாசிக்கிற போது அதற்கு முன்னால் வரலாற்றில் மக்கள் பல பாடுகள் பட்டு அல்லது நாடு கடத்தப்பட்டு வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் போகிறார்கள். அவர்கள் ஆண்டவரை நம்பினவர்கள் தான், ஆனால் ஆண்டவருடைய குரலுக்கு செவி மடுக்காதவர்கள். ஆண்டவரை தேடினவர்கள் தான், ஆனால் ஆண்டவரோடு இருக்காது போனவர்கள். அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரேலில் இருக்க வேண்டியதற்கு பதிலாக, அவர்களுக்காக ஆண்டவர் கொடுத்த இடத்தில் இருப்பதற்கு பதிலாக வளம் தேடி செல்கிறார்கள். மிதியானியருடைய நாட்டிற்கு வளம் தேடி சென்று அங்கே நாம் வாசிக்கிறோம், நகோமி என்ற பொருள், என்ற வார்த்தையினுடைய பொருள் அருள் நிறைந்தவள், செல்வம் மிகுந்தவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றெல்லாம் ஆகும். என்றெல்லாம் நகோமி என்ற பெயருடைய பொருள் அவ்வாறாகும். அந்த நகோமி அங்கிருந்து மிதியானியருடைய நாட்டிற்கு சென்று அங்கு செல்வம் இருக்கிறது, அங்கு விளைச்சல் இருக்கிறது, அங்கு நன்மைகள் இருக்கிறது என்று தேடி சென்று விட்டு, ஆனால் அங்கே அவளுடைய பிள்ளைகளை, அவளுடைய கணவனை, வளர்ச்சியை தேடி போனவள், கடவுளை விட்டு, கடவுளுடைய வார்த்தையை விட்டு வளர்ச்சியை தேடி பலவற்றிற்காக ஓடினவள் அங்கே வாழ்வு பெறாமல் அங்கிருந்து திரும்பி வருகிறாள். திரும்பி வருகிற போது அவள் கேட்கின்ற காரியம் உண்டு, சொந்த இடத்தில் ஆண்டவர் தன் மக்களை நினைவு கூர்ந்தார், சொந்த இடத்தில் தனது மக்களை அவர் நினைவு கூர்ந்தார், அவருடைய வாழ்வுக்கு தேவையானவற்றை அவர் கொடுத்தார். அதாவது ஆண்டவருடைய குரலை கேட்டு நடக்கிற போது, அல்லது ஆண்டவருடைய குரலை கேட்டுவிட்டு சில வேளைகளில் நாம் தவறுகள் செய்து வாழ்க்கையில் பின்னோக்கி சென்று விட்டாலும் ஆண்டவருடைய அருகிலேயே இருக்க வேண்டும். பல நமது மனித வாழ்க்கையில் தவறுகள் என்பது சாதாரணம், சண்டை ஏற்படுவது என்பது சாதாரணம், கணவன் மனைவிக்குள் வேறுபாடுகள் ஏற்படுவது என்பது சாதாரணம், அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது என்பது சாதாரணம், அது நடக்கும். ஆனால் நடந்த உடனேயே இந்த அம்மாவை விட்டு, இந்த அப்பாவை விட்டு நான் தொலைவில் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிற குழந்தையானது ஆசி பெறாது. இங்கு ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு அகன்று போன நகோமி வாழ்க்கையை இழந்தவளாக திரும்பி வந்தாள். அதுபோலதான் குடும்பத்திலிருந்து சிதறி போகின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசி பெற்று திரும்பி வரமாட்டார்கள். ஏனெனில் பெற்றோருடைய ஆசையும் அங்கு இல்லை, பெற்றோருடைய உடனிருப்பு அங்கு இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதமும் அங்கு இல்லை. பெற்றோரை மறுதளித்து விட்டு போகிறவர்களுக்கு வருகின்ற ஒரு அவல நிலை தான் அது. கடவுளை மறந்துவிட்டு போகிறவர்களுக்கு வந்த அவல நிலையை தான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவளை மறந்தவள், அவள் எல்லாவற்றையும் இழந்தாள். அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய கணவன், அவளுடைய சந்தோஷமாக இருக்க வேண்டிய பிள்ளைகளை அவள் இழந்து விட்டாள். அவள் வெறுமையானாள். நகோமி என்று பெரிய நல்ல பெயரோடு இருந்தவள், அவள் சொல்லுகிறாள், அவள் என்னை இனி அப்படி அழைக்காதீர்கள், ஏனெனில் நான் இங்கிருந்து போகும்போது நல்ல நிலையில் போனேன், நான் இப்போது வருகிற போது எல்லாம் இழந்தவளாக நான் வருகிறேன், எல்லாம் இழந்தவளாக. கடவுளை விட்டு அகன்று போகிற போது நாம் இழந்தவர்களாக மாறும். ஆனால் இங்கே பார்த்தோம், ஆண்டவர் தனது மக்களை நினைவு கூர்ந்தார். பாபத்தின் விளைவாக, அல்லது நாம் கடவுளோடு இருக்காதனுடைய விளைவாக, கடவுளை நாம் தேடாதனுடைய விளைவாக சில வேளைகளில் நமது வாழ்க்கையில் குறைபாடுகள், வளர்ச்சியின்மை, ஆசியின்மை, அல்லது வெற்றி பெறாது போகின்ற நிலைகள், தேடிய காரியங்கள் கிடைக்காமல் போவது என்றெல்லாம் சில குறைபாடுகள் நமது வாழ்க்கையில் வந்து வரும். அப்போது புரிந்து கொள்ள வேண்டியது, நான் என் ஆண்டவரோடு இருக்கவில்லை, என் ஆண்டவரை நான் தேடவில்லை, என் ஆண்டவருடைய அருகில் நான் செல்ல வேண்டும். ஆண்டவருடைய அருகிலே இருந்த மக்கள் ஆசி பெற்றார்கள். ஆண்டவர் சொன்ன இடத்திலேயே அமர்ந்திருந்தவர்கள் ஆசி பெற்றார்கள். மேலும் நாம் எரேமியா இறைவாக்கினர் வாசிக்கிற போது, எரேமியா இறைவாக்கினருடைய காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த இடத்திலேயே இருக்க வேண்டும் என்று மல்யுத்தம், சொந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று மல்யுத்தம் செய்யாது. உன்னை நான் யாருக்கு கொடுக்கிறேன்? நபுகத்நேசர் அரசருக்கு அடிமையாக விற்க போகிறேன். நீ போ, அடிபணிந்து போ, ஆனால் அங்கிருந்து உன்னை நான் திரும்ப கொண்டு வருவேன். நீ அப்படி என்னுடைய வார்த்தையை கேட்டால் நீ மடிய மாட்டாய், நீ வாழ்வு வருவாய்.
ஆனால் நீ இங்கேதான் இருப்பேன் என்று நீ அடம்பிடித்தாயானால் நீ அவனுடைய கையினால் அழிந்து விடுவாய் என்று ஆண்டவர் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை நாடு கடத்த அல்லது இந்த இடத்தை விட்டு அனுப்புவார். சிலர் அது நம்ம இடத்தை விட்டு வளர்ச்சியை தேடி அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க திரும்பி கொண்டு வரப்படுவாங்க. இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் அது ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் யாரை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அவர்கள் இருந்துதான் ஆக வேண்டும். அந்த அவர் இருக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லி போனால் அங்கே வாழ்வு இருக்காது. ஆனால் அனுப்ப போகிற நேரத்தில் அனுப்பப்பட மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் ஆசைப்படாது. அது எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், இந்த மரியா செய்தது போல ஆண்டவருடைய கால் பாதத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை, அவருடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும். அவரது வார்த்தையை கேட்கிற போதுதான் அவர் என்ன விரும்புகிறார், என்னை பற்றி ஆண்டவருடைய திட்டம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் என்னோடு கற்றுத்தருகிறார் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், வாழ்க்கையை அதன்படியாக நடத்த முடியும். அதனால்தான் நம்ம எஸ்ஏ இறைவாக்குறவர் சொல்லுவார், நீ வாழ்க்கையினுடைய ஒரு கட்டத்தில் வலப்புறமா அல்லது இடப்புறமா நான் எந்த பக்கத்திற்கு திரும்ப வேண்டும்? உனது வாழ்க்கையில் ஒரு கேள்வி எழும். எதை செய்ய வேண்டும்? நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா, அல்லது இப்போது வீடு கட்ட வேண்டுமா, அல்லது பிசினஸ் செய்ய வேண்டுமா என்றெல்லாம் சில வேளைகளில் ஒரு சந்தேகம் வரும். 12 முடித்த பிறகு டிகிரிக்கு போக வேண்டுமா, அல்லது வேற ஏதோ வேலைக்கு போகணுமா, பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். பலருடைய ஆலோசனை கேட்டு நாம் எடுக்கிற தீர்மானம் அல்ல, மாறாக கடவுளோடு சேர்ந்திருந்து தீர்மானம் எடுக்க வேண்டும். இங்கு நகோமி ஆண்டவரோடு சேர்ந்திருந்து தீர்மானம் எடுக்கவில்லை. அவள் விருப்பப்படியாக அங்கே செல்வம் இருக்கிறது, ஆகையால் அங்கே போவோம் என்று தீர்மானம் எடுத்து போன போது அங்கு வாழ்க்கை இல்லை. ஆனால் அவளுடைய ஆண்டவருடைய குரலை கேட்டு அங்கே அமர்ந்திருந்தாள் என்றால் அவளது வாழ்வு வளம் பெற்றிருக்கும். இருந்தாலும் நகோமியுடைய வாழ்க்கை, ரூத்தினுடைய இந்த புத்தகத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது அவள் கடைசியிலாவது மனம் மாறினாள். அங்கே செல்வதால் நான் எல்லாவற்றையும் இழந்தேன், ஆகையால் இனி நான் திரும்பி எனது தேசத்திற்கு வருவேன், என் நாட்டிற்கு வருவேன் என்று அவள் திரும்பி வருகிறாள். அதுதான் நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். தனது மருமக்களோடு திரும்பி ஊருக்கு வருகிற நகோமி திரும்பி வந்த பின்னர் அவளது வாழ்வும் அவளது மருமகளுடைய வாழ்வும் ஆசை பெற்றதை நம்ம காண்கிறோம். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையில் எப்போதாவது சில காரியங்களாக கொண்டாவது நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று போயிருக்கிறோமா? நமது வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எனது ஆண்டவரிடமிருந்து, எனது குடும்பத்திலிருந்து, எனது ஆலயத்திலிருந்து என்றைக்காவது நான் சறுக்கி தவறி போயிருக்கிறேனா? நான் போயிருக்கிறேன் என்றால் எனது வாழ்வு இப்போது எப்படி இருக்கிறது? எனது வாழ்க்கை நான் ஆலயத்தோடு இருந்தபோது, என் பெற்றோரோடு இருந்தபோது, என் கணவனோடு இருந்தபோது, என் மனைவியோடு இருந்தபோது, என் பிள்ளைகளோடு இருந்தபோது எப்படி இருந்தது? அவர்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு, கடவுளை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு, ஆலயத்தை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு, என் கணவன் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு, என் மனைவி வேண்டாம் என்று தள்ளிவிட்டு, என் பிள்ளைகள் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு, என் பெற்றோர் வேண்டாம் என்று நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நிச்சயமாக நாம் மனதில் கை வைத்து சொன்னால் நம்மால் நிம்மதியாக நாம் வாழவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வாழ்கிறீர்கள், ஆசி பெற்றவர்கள், கடவுள்களை ஆசீர்வதிக்கிறார். இனி அப்படி இல்லாத யாராவது அல்லது குடும்பத்திற்குள் வெறுப்புணர்வோடு ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒருவருக்கு ஒரு கருத்து வேறுபாடோடு அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில் கருத்து வேறுபாடுகளோடு எப்போது வேண்டாலும் பிரிந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் யாராவது மனதிற்குள் அந்த சிந்தனையோடு இருக்கிறீர்கள் என்றால், அப்படி வாழ்ந்தால் எனது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்துவிட்டு திரும்பி வர வேண்டும். அன்பானவர்களே, நகோமியை போல திரும்பி வர வேண்டும். இழந்து போனதிலிருந்து திரும்பி வர வேண்டும். அதே தான் மார்த்தாவிடம் ஆண்டவர் சொன்னார். நீ பல காரியங்களை செய்வதில் ஓடி ஓடி அலைந்து கொண்டிருந்தாய். நீ வீட்டிற்காக உழைப்பதற்காக ஓடி 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 அலைந்து கொண்டிருந்தாய். ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாட்களை நீ மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தாய். அல்லது உடலுடைய சுகத்திற்காக தூங்குவதற்காக நீ ஆலயத்திற்கு போகாமல் அல்லது திருப்பலி ஒப்பு கொடுக்காமல் ஞாயிற்றுக்கிழமையை கூட மறந்து நீ வீட்டிற்குள்ளே அமர்ந்திருந்தாய். கடந்த நாட்களில் உனது திருமணத்திற்கு போவதற்காக நீ கடவுளை மறந்து போயிருந்தாய். அதல்ல முக்கியமானது, நீ ஆண்டவருடைய அருகில் இருப்பது தான் முக்கியமானது. ஏனெனில் உனக்கு நல்வாழ்வை தருவது, உனது வாழ்வுக்கு செல்வத்தை தருவது, உனது வாழ்வுக்கு ஆசையை தருவது, உனது வாழ்வில் தேவையான எல்லாவற்றையும் வைத்திருப்பது நான். உனது வாழ்வை ஏற்படுத்தி நான் உனது வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு தருவதற்காக காத்திருக்கிறேன். நீ எனது அருகில் வர வேண்டும். மார்த்தாவிடம் ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். நீ பலவற்றை செய்து அங்கங்கு ஓடி அலைந்து பல வேலைகள் செய்து அல்லது குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக பலவற்றை செய்து, பிள்ளையுடைய படிப்பிற்காக பலவற்றை செய்து, வீடு கட்ட நிலம் வாங்க என்று பலவற்றையெல்லாம் செய்து எங்கு இப்போது உன்னோட நிலைமை என்ன? நீ என்னை மறந்து என்னை விட்டு அகன்று இவையெல்லாம் உனது கரங்களில் நடக்கும், உன்னால் முடியும் என்று நினைத்து, நான் ஓடினால் தான் உழைத்தால் தான் முடியும் என்று நினைத்து ஓடியதும் உழைத்ததும் என்ன ஆயிற்று? ஒன்றுமே பயனல்ல.
மாறாக நீ என் அருகில் வந்து அமர்ந்திருந்தால் உனது வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவரிடம் முழுவதுமாக நம்பிக்கை கொண்டவர்களாக, கிறிஸ்தவ வாழ்வு என்பது கடவுள் என்னை பார்த்து கொள்கிறார் என்பதுதான். கடவுள் தான் எனது வாழ்வை அமைத்திருக்கிறார், அவர் எனது வாழ்வுக்கு தேவையானவற்றையெல்லாம் தருவார் என்ற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாக, அவரது பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாக தொடர்ந்துள்ள வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு, நமது வரும் தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் இறைவன் உங்களுக்கு தரட்டும் என்ற திருப்பலியில் நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவர்களாக, ஆண்டவருடைய கால் பாதத்தில் அமர்கிறவர்களாக உங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.